வருகின்ற மார்ச் 3 சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது? எந்தெந்த ராசி பார்த்திங்களா ரொம்ப கவனமாக இருக்க வேணும். மேலுமே கடகம், சிம்மம், கும்பத்திற்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நடப்பு 2026ஆம் ஆண்டோட முதல் முழு சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 3ஆம் நாள் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. மேலுமே புராணங்களின்படி சந்திர கிரகணமானது ராகு, கேது, சந்திரனை விழுங்கும் ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இது பொதுவாகவே அசுப நிகழ்வாக இருக்கு. இந்த நிலையில் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசிக்காரருக்குமே வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அதிலும் குறிப்பாகவே கடகம், சிம்மம் மற்றும் கும்பராசி ஆகிய இந்த 3 ராசிக்காரர் வாழ்க்கையில் சவால்களை நிறைந்த ஒரு காலத்தை கொண்டு வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே இந்த ஜோதிடத்தின்படி வருகிற மார்ச் 3, 2026 அன்று நிகழ இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் தனி நபரோட உணர்வுகள், சிந்தனைகள், மனநிலையில் குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்களுமே சொல்லியிருப்பட்டிருக்காங்க. குறிப்பாகவே சந்திரனை ஆளும் கிரகமாக கொண்ட இந்த கடகராசியினர் தங்களோட மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டிலுமே எதிர்மறையான விளைவுகளை காணலாம். சூரியனை அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர் தங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். இவங்களோட கும்பராசினருக்கும் வாழ்க்கை சவால்கள் நிறைந்து காணப்படலாம் அப்படின்னு நிபுணர்களுமே சொல்லப்பட்டிருக்காங்க. மேலுமே கடகராசி சந்திரனால் ஆளப்படக்கூடிய கடகராசிக்காரருக்கு இந்த கிரகணம் எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதிர்பாராத சவால்களையுமே கொண்டு வருகிறது. சந்திரனோட குழந்தைகள் அப்படிங்கிற பெயரில் இந்த கிரகணம் அவங்கள கடுமையாக பாதிக்கிறது. பணியிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலையானது இவங்களுக்கு இந்த டைமில் இருக்கும். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே செய்து முடிப்பதில் காலதாமதமும் நீடிக்கும். பணியிடத்தில் காணப்படக்கூடிய அலைச்சல் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளையும் கொண்டு வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. தினசரி வாழ்க்கையில் நீங்கள் இயல்பாகவே செஞ்சு வரக்கூடிய பணிகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மேலும் இந்த கடகராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குழந்தைகள், உடல்நல பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இந்த டைமில் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, எதிர்வரக்கூடிய சந்திர கிரகணத்தினால ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிக்க கடகராசியில் பிறந்தவங்க ஹரே ராம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற சொல்லி நீங்கள் மந்திரத்தை உச்சரித்து இந்த கிரகண நேரத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்காங்க. இதனோட குடும்ப வாழ்க்கையில் ஈகோ, சண்டைகள், கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடுகளையுமே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வாழ்க்கையில் போட்டிகள் அதிகரிக்கும். உங்களோட எதிரிகள் முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நண்பர்கள் சில பேர் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்க சதி திட்டம் தீட்டலாம். முடிந்த அளவுக்குமே அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. பணி செய்யக்கூடிய இடத்துல காணப்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையிலுமே பிரதிபலிக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மன அழுத்தம் இதனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உறவில் சண்டைகள் கூடாது. நேர்மையற்ற விஷயங்களை செய்வதுமே இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோமா, சூரியனை போற்றக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமான ஆதித்ய ஸ்ரீ ஹிருதயத்தை உச்சரித்து சூரியனை வழிபடக்கூடிய எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு நிபுணர்களுமே சொல்லப்படுறாங்க. மேலுமே முடிந்த வரைக்குமே சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகுது? சனி கிரகத்தை ஆளும் கிரகமாக கொண்ட கும்பராசிக்காரர் நேயர்களே, முற்போக்கு சிந்தனை, மனிதாபிமானம் மற்றும் தலைமை பண்பு கொண்டவங்க, ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் என அழைக்கப்படக்கூடிய இவங்களோட இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே
சிந்திக்கக்கூடிய திறனானது பாதிக்கப்படும் ஒரு காலமாக இந்த கிரகண தினமானது பார்க்கப்படுது. தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பதில் சிரமங்கள் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும். மேலுமே எதிர்காலம் தொடர்பான குழப்பங்கள் அவங்களே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மன அழுத்தத்தில் மூழ்கடிக்கும். கும்பராசியில் குடியிருக்கக்கூடிய 5 கிரகங்கள் 5 மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்கும் நிலையில் இதனோட தாக்கமானது இருக்கும். அவங்களோட மனநிலையில் பாதிப்புமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய திறமையும் பாதிக்கும் என நிபுணர்களுமே சொல்லப்படுறாங்க. மன ஆரோக்கியத்தை பாதிப்பது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையுமே பாதிக்கும். எனவே எச்சரிக்கையோடு இந்த டைமில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சந்திர கிரகண நேரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, கிரகணத்தின் காரணமாக எதிர்வர இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க கும்பராசியில் பிறந்தவங்க மகா மிருத்யுஞ்சிய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து சிவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே மரணத்தை வெல்லும் மந்திரமாக சொல்லப்படக்கூடிய இந்த மந்திரம் சிவனை போற்றும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இது இருக்கிறதுனால இதை உச்சரிப்பதனால உங்களுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னுமே சொல்லப்படுறாங்க. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறதுனால இந்த கிரகண காலத்தில் மேசராசிக்காரருக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 26ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற உள்ள நிலையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் இரண்டையுமே ராஜ கிரகங்கள் அப்படின்னும் ஒளி கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலுமே இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் கிரகணம் தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கிரகணமாகும். ஸோ இந்த கிரகணத்தினால மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகிறது. மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த இந்த நாளில் ஏற்படுவது ரொம்ப சிறப்பு. அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்குமே இந்த கிரகணமானது நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை இந்த கிரகணமானது ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது. மேலுமே சிம்ம ராசி கடக லக்கணத்தில் கிரகணம் நடைபெற இருக்கு. பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரருக்கு கிரகணம் பிடிப்பதனால கிரகண சாந்தி செஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த சந்திர கிரகணத்தின்னைக்கு மேச ராசிக்காரருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ கிரகண காலத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தால் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, சூரியன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது. மீன ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. மேலுமே இதனால் என்ன ஒரு மாற்றம் வரும் அப்படின்னா, இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளை பார்ப்பதற்கும் மனம் விட்டு பேசுவதற்கும் அற்புதமான ஒரு நேரமாக அமைச்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சர்வீஸில் இருக்கிறவங்க அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நல்ல முறையில் வேலையில் இருந்து ஓய்வுமே பெற போகிறீங்க. நல்ல ஒரு வேலை மாற்றமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இளைஞர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு உங்களோட குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமை பொறுத்த வரைக்குமே இந்த மேசராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமே சில பேர்த்துக்கு இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்குது. மேலுமே தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு, மின்சாரம், கற்றாழை நடத்துகிறவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். அதே மாதிரி சுப்பிரமணியன் அப்படிங்கிற பெயரை கொண்டவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே காண்பீங்க. விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. உங்களோட 5ஆவது ராசியில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்குது. சந்திரன் கேது சேரக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்வதனால பரணி நட்சத்திரத்திற்கும் கிரகண பாதிப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே பரணி நட்சத்திரத்தினர் சந்திர கிரகண பரிகாரத்தை செஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. வெற்றி மேலே வெற்றி அமையும். படிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வெளி மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வந்து இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் விவசாயம் செய்வது ரொம்ப நல்லது. விவசாயம் 3 யோகமே இருக்குது. மேசம் ராசிகாருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே உயர்வு ஏற்படும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகண நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால நிறைய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். திருமணம், காது குத்து, வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. முருகர் மந்திரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையுமே இந்த கிரகண நேரத்தில் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன மேசராசினியர்களே, இந்த வீடியோவில் நம்ம சந்திர கிரகணத்தினால என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த ராசிக்காருக்கு நடக்க போகிறது, மேலுமே இந்த கடகம், சிம்மம், கும்பம் ராசினாருக்கு ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி மேசராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 12 ராசிகளில் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலுமே இந்த சந்திர கிரகணத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.